வணக்கம். முன்னாடியே பார்த்துருக்கோம். 133ல 243ல actually I'll be lying if I tell you lying is not one of my favorite things. But recently நான் கூகுள் பண்ணிட்டு இருந்தபோது I just searched for how many types of liars are there. There are 3 types ன்னு ஒருத்தன் சொல்கிறான், 6 types ன்னு ஒருத்தன் சொல்கிறான், 5ங்கிறான், 8ங்கிறான், 7ங்கிறான். சரி, எல்லாத்தையும் போய் படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு I read every article and I saw a lot of duplicates there and I thought I'll put them all together in one list for you. Here we go. எத்தனை விதமான பொய்யர்கள் இருக்காங்க உலகத்தில். Here is one. This guy is called the pathetic liar. Pathetic கோட ரெண்டாவது மீனிங் நீங்கள் பார்க்கணும். Pathetic இல்லை, pathetic liar. ஸோ இவர் எப்படின்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள மாதிரியே நம்மளும் போயிடலாம் அப்படின்னு போய் சொல்கிறவர். தனியாக நிற்க வேணாம், ஸ்பெஷலாக அட்டென்ஷன் ட்ரா பண்ண வேணாம், லெட்ஸ் நாட் கிரியேட் ட்ரபிள்னு நினைக்கிறதுனால கும்பலோட கோவிந்தா சொல்லி he lies. So all those in favor say yes அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் எஸ் 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 எஸ்ங்கிறாங்க. ஆனால் நிஜமா what's happening in their mind? This is what is happening. You say it ain't so. You gotta be kidding. Perish the thought. Heaven forbid. No, 1,000 times no. But they say yes because they don't want to stand out and draw unnecessary attention. The pathetic liar. Here is the narcissistic liar. What is this? Narcissism is self-love. You are so full of yourself. You're filled with pride and ego. And the Abdul Kalam kada onnu varume. Take all the blame, give all the credit அப்படின்னு. அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ லுக் அட் திஸ் காய். அவருடைய ரெஸ்யூமேல யூ லைக் டு டேக் கிரெடிட் ஃபார் அதர் பீப்புள்ஸ் சக்ஸஸஸ் அண்ட் பிளேம் அதர் பீப்புள் ஃபார் யுவர் மிஸ்டேக்ஸ். நல்ல மேனேஜருக்கு தேவையான குவாலிட்டிஸ்லாம் இருக்குப்பா அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லிட்டு இருக்கார். பிகாஸ் வென் யூ வாண்ட் ஆல் த கிரெடிட் யூஆர் லைங். When you push away all the blame, you are lying and you are being a narcissistic liar. There are these sociopaths. The sociopathic liar is by birth, by default, by nature, wanting to create trouble, confusion, chaos because they thrive in that. The Loki ஒருத்தர் வருவாரே அது மாதிரி. அவருக்கு ஏதாவது வம்பு ஏதாவது குளறுபடி பண்ணலன்னா தூக்கம் வராது அன்னைக்கு. I'm sure you know somebody like that in your life. Hopefully you are not like that. A person who wants to create trouble, எப்படியாவது கொளுத்தி போடலாம், எங்கேயாவது பற்ற வைக்கலாம். That is the sociopathic liar. What about this guy? He is manipulative. தன்னுடைய ஆதாயத்திற்காக for some personal gain அல்லது தன்னுடைய லாஸ் நடந்துடக்கூடாதுன்னு பயந்துண்டு, தனக்கு ஒரு நஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துண்டு they manipulate you. என்னை விட்டு போயிடாத, நான் என் கையை கட் பண்ணிடுவேன். How many stories we hear like that? Don't make me do this. That is manipulation. Dangerous. But that's a lie. It's a lie this person tells themselves. To manipulate and get something that they want. Then there is this favorite protective line. நிறைய நல்லவங்க லை பண்ணுறது இதனால்தான். டிப்பிக்கல் சூப்பர் மாம் கேஸ் பார்த்துருப்பீங்க. டீச்சர் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அம்மா பையனை கூட்டிகிட்டு போவாங்க. என்னங்க உங்கள் பையனை வளர்த்து வச்சுருக்கீங்க, மகாத்மா காந்தியை கொன்னது யாருன்னு கேட்டால் நான் இல்லைன்னு எழுதி வச்சுருக்கான் ஆன்சர் பேப்பரில் அப்படின்னு டீச்சர் சொல்கிறான்.
உடனே அம்மாவுக்கு செமக்கம், அப்படியே கேடயத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. என் பையன் அவன் கொல்லலைன்னு சொன்னால் அவன் கொல்லலை தாங்க, அவன் பொய் சொல்ல மாட்டான். So this is the protective mom for whom their child can do no wrong. ஸோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட, காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம், நாய் கடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ளெக்ட் பண்ணி they protect, and this is dangerous. This leads to a lot of problems later in life. So this is the protective lying. Sometimes you protect yourself. Most of the times you protect your loved ones when you lie like this. There is this avoidant liar. Avoidant behavior ne solvanga. It's a disorder. It's a documented psychological disorder. What are you avoiding? You are avoiding punishment. You are avoiding ridicule. அப்பா மாதிரியே கையெழுத்து போடுறது ஏன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில்? அப்பாட்ட காட்டினா காது திருகுவார், திட்டுவார். அண்ட் திஸ் பேட் பேரண்டிங்னு கூட நீங்கள் இதை சொல்லலாம். திஸ் leads to a lot of psychological problems that exhibit themselves in your working career, in your professional career. If you grow up as an avoiding liar, a person who lies to avoid distasteful situations, you grow up into big trouble. So this is the avoidant liar. All right. What about this guy? This guy is an impressive liar. அதாவது அவருக்கு வந்து ஸ்மால் நம்பர்ஸே தெரியாது. மீடியம், மினிமல், சிம்பிள் வேர்ட்ஸ்லேயே பேச தெரியாது. எல்லாமே அகில இந்திய, உலகம் தழுவிய அப்படி தான் போகும். The politician, the typical politician spiel அப்படிம்பாங்க. காது பூ சுத்துறது. The threads they let loose. It's easy to tell when a politician is lying. Their lips move. Hitler was famous for this. He created a sense of a megalomania அப்படிம்பாங்க. எல்லாமே பிரம்மாண்டம். And this is the hallmark of the impressive liar. அப்புறம் lazy lying ஒன்று இருக்கு. This lazy lying happens when you can't tell the whole thing. You are either bored, or there is too much detail, or the recipient is not technically ready for it. ஸோ இங்கே வச்சுருந்த விஷயம் எங்கே அப்படின்னா காக்கா தூக்கிட்டு போயிருக்கும் அப்படிங்கிறோமே, தட்ஸ் அ லேசி லை. அதே மாதிரி இந்த இன்னும் வயது முதிராத குழந்தைகள், வேர் டு பேபிஸ் கம் ஃப்ரம் அப்படின்லாம் கேள்வி கேட்டால், வி tell stories about the birds and the bees அப்படிலாம் சொல்லுவாங்களே. That again is lazy lying. Not really harmful, but not really the truth. Actually, necessity is the mother of invention அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் இருக்கு. அதுக்கு ஒரு புது வேர்ஷன் இருக்கு. குழந்தை uncomfortable questions கேட்கும்போது, invention of stories is the necessity of the mother அப்படிம்பாங்க. Come on, what do you tell this guy? Where do babies come from? போது என்ன சொல்றது இந்த பையனுக்கு? You invent. All the best. And there is this tactful liar. The tactful liar lies because he wants to be modest. He wants to be courteous. நான் எப்படி இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸில்? நான் குண்டா தெரிகிறேனா? என்ன பதில் சொல்கிறது இதுக்கு? இல்லைன்னு சொன்னால் மற்ற ட்ரெஸ்லெல்லாம் குண்டா தெரிகிறேனா அப்படின்னு கேட்பாங்களா இருக்கும் இல்லையா? So here is this lady who asks, I feel bad about myself. I look fat and ugly. I really need you to give me a compliment அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆள் வந்து, you have perfect eyesight. உன்னை நல்லா உன்னால் பார்க்க முடியறது அப்படிங்கிறார். So a tactful liar
lies because he or she tells what you want to hear. உனக்கு என்ன கேட்க ஆசைன்னு அவங்க தெரிஞ்சுன்றாங்க. அது உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் யூ லைக் டு ஹியர் இட்டுங்கிறதுனால அதை சொல்கிறாங்க. இத்தனை லயர்ஸ் பார்த்தோம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் லயர் யார் தெரியுமா? இஸ் த மார்க்கெட்டர், த எவாஞ்சலிஸ்ட், த ஸ்டோரி டெல்லர். த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் வாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவருக்கு ஒரு பேரே வச்சுருந்தாங்க. அவர் ரூமில் இருந்தார்னா ரியாலிட்டிங்கிறதே அப்படியே லிக்விடாக மாறி போயிடுது. இட் பிகம்ஸ் சம்திங் எல்ஸ். எ ரியாலிட்டி டிஸ்டார்ஷன் ஃபீல்டு ஒன்று இருக்குது அவரை சுற்றி. அவர் இருந்தார்னா என்ன வேணால் நம்ப முடியாது. ரூமை விட்டு போனால் ஐயோ இதையா நம்ம கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர், எவ்வளவோ மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் நாட் அன் என்ஜினியர். ஒரு லைன் கோடை எழுதினதில்லை அவர். இன்ஃபேக்ட் வோஸ்னியாக் சோல்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் ஸ்கேலை வச்சு லைனில் இருக்கணும் எல்லாம்னு சொன்னவர். ஒரு சர்க்கியூட் போர்டில் சீக்வென்ஷியல் லைனாக இருக்கணுங்கிறது தேவையே இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் எஸ்தெட்டிக்ஸ்னால அப்படி வேணும்னு கேட்டவர். இம்பாசிபிள் டெட்லைன்ஸ் கொடுப்பார். ஐஃபோனையும் ஐபாடையும் பாக்கெட்டில் சொருக முடியறதான்னு பார்த்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணவர். ஒரு தடவை இந்த ஃபோன் திஸ் இஸ் நாட் ஸ்மால் எனஃப், இட் கேன் பி ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு அக்வேரியமில் உள்ளே போட்டு தண்ணியில் பபிள் வருதான்னு பார்த்தாராம். நாட் சயின்டிஃபிக், நாட் ரேஷனல், பட் he lives in a world of his own. He lives in the future. He believes something so deeply. So when he speaks, when he tells his story, when he says this is the best, you tend to immediately fall for it and believe it. That is the reality distortion field. 1984 அப்படின்னு ஒரு அழகான ஆட் ஒன்று பண்ணார். மூவி இண்டஸ்ட்ரியவே மாற்றினார் பிக்சார்னால. மியூசிக் இண்டஸ்ட்ரியை அப்படி ஒரு கார்டலாக இருந்தது. அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை அப்சைட் டவுன் டேர்ன் பண்ணி போட்டார் ஐடியூன்ஸ் வச்சு. அதே மாதிரி தான் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரியிலையும் பெரிய கார்டல் இருந்தது. He broke that and he brought the iPhone and the AT&T combination. If all this had been done by one man, it could only be because he believed that the impossible was actually hard but possible. அவர் அவ்வளோ பிலீவ் பண்ணதுனால அவர் பொய் சொன்னார்னு ஒத்துக்க முடியாது. We need not assume he was a liar. He told the truth in his own future universe. இந்த ரியாலிட்டி டிஸ்டார்ஷன் ஃபீல்டுங்கிற பேர் ஸ்டார் ட்ரெக்லேருந்து வருது. ஸ்டார் ட்ரெக்கில் ஒன் ஆஃப் தி எபிசோட்ஸ், த ஒரிஜினல் ஸ்டார் ட்ரெக் இஸ் கால்ட் தி மெனாஜரி. இந்த மெனாஜரியில் ரொம்ப ஃபார் இன்டு த ஃப்யூச்சர் இருக்கிற ஒரு டிஸ்டன்ட் ஏலியன் பிளானட்டில் பெரிய மண்டக்காரங்க இருக்காங்க. தே கேன் ஆக்சுவலி கிரியேட் எ வேர்ல்ட் அரவுண்ட் யூ அவங்க இருக்கும்போது. அண்ட் யூ பிலீவ் இன் தட் வேர்ல்ட் அண்ட் யூ லிவ் இன் தட் வேர்ல்ட் அப்படிங்கிற கதை அது. அல்லது நம்ம இப்போ ஸ்டார் ட்ரெக் நீங்கள்லாம் பார்த்தது இல்லைன்னா மேட்ரிக்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த புல்லட் ஸ்டாப்பிங் சீன் இருக்கே. திஸ் மேன் பிலீவ்ஸ் தட் ஈவன் தீஸ் புல்லட்ஸ் கம்மிங் அட் ஹிம் ஆர் ஜஸ்ட் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இன் அ டிஜிட்டல் வேர்ல்ட். அண்ட் த மொமெண்ட் ஹீ பிலீவ்ஸ் இட், த வேர்ல்ட் அக்செப்ட்ஸ் அண்ட் த புல்லட்ஸ் ஸ்டாப். திஸ் is the reality distortion, and this is not a lie. If this is the lie you can tell, I am happy to have you as a liar. Go lie.